நமக்காக அவர் மரணத்தை ருசி He பார்த்தார். has tasted the test for us. எப்பொழுது ஒரு சாதாரண மனுஷன் ஆண்டவருடைய நண்பனாய் மாறுகிறார்? When an ordinary man became a friend of God. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது ஒரு பாடம். It is also a lesson we have to understand. அதே நேரத்துல உங்களுடைய நண்பர்களை ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்க. At the same time you have to meditate about your friends. ஒரு சிலருக்கு பால்ய வயதிலிருந்து நண்பர்கள் இருக்கிறார்கள். Some people are having the friends from their young age. சிலருக்கு வயோதிபர்களானாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே தான் இருக்கு. Even some old people they are having the friends. உங்களுடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள்? What kind of friends are yours? ஆவிக்குரியவர்களோ மாம்சத்துக்குரியவர்களோ? Whether are they spiritual or carnal? இல்லாவிட்டால் உலகத்துக்குரியவர்களோ? Or whether they are worldly? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல ஃப்ரெண்டுகள் இருக்கிறார்கள். Even for the male and the female so many friends are there. இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரத்துல இந்த ஃப்ரெண்ட் என்கிற ஒரு தன்மை ஊறி போய் விட்டது. Today in our culture the friendship is also more. எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இப்படிலாம் வச்சிருக்காங்க. All are having girlfriend as well as boyfriend. இன்னும் ஒரு சிலர் ஆளையும் முகத்தையே பார்க்காம நெட்ல ஃப்ரெண்ட்ஷிப் வைத்திருக்காங்க. Some people they have not even seen themselves, they are having the friends in the net. ஒரு சிலர் லெட்டர் மூலமா தொடர்பு வைத்திருக்காங்க. Some people are having the relationship or communication with the letter. இன்னும் ஒரு சிலர் இந்த போன் மிஸ்டு கால் இதுல சிக்கி ஃப்ரெண்ட்ஷிப் புதுசா பழகுனவங்க எல்லாம் நீங்க பார்க்கலாம். You can also see some are also caught in the newly friendship with the letter or anything. இயேசு வந்து செல்லு நெட் லெட்டர் போன் கேர்ள் இந்த லைன்ல வர்றதில்ல. அவர் ஒரு உண்மையான ஒரு நண்பனாய் வெளிப்பட விரும்புகிறார். Jesus want to appear as a good friend not through the cell phone or net or anything. தாவீதும் யோனத்தானும் நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்தாங்க. David and Jonathan were good friends. தாவீது யோனத்தான் தன்னோட Dress எல்லாம் கூட தாவீது கொடுத்துருவான். திடீர்னு பார்த்தா யோனத்தான் Dressல தான் தாவீது ரோட்டுக்கு வருவான். If you see Jonathan just exchange his robe even to David, if all of a sudden if you see David he will be roaming with the Jonathan dress. 1 சாமுவேல் 18 அதிகாரம் 4 வசனத்துல நீங்க இத பார்க்கலாம். You can see in 1 Samuel 18:4. தன்னுடைய கச்சை தன்னுடைய சால்வை தன்னுடைய அங்கி தன்னுடைய பட்டயம் தன்னுடைய வில்லு எல்லாத்தையுமே யோனத்தான் அவனுக்கு கொடுத்தான். Everything, armor as well as the robe and belt and the sword and the bow, everything he gave. இன்னைக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் Dress மாத்திக்கிறதெல்லாம் நீங்க பார்க்கலாம். Even today we can see the friends are exchanging themselves. இதெல்லாம் ஸ்நேகத்தின் நெருக்கத்தினுடைய வெளிப்பாடுகள். These are the close relations. ஆனால் நீ தேவனுக்கு சிநேகிதனாய் மாறினால்தான் அந்த ஸ்நேகம் மாத்திரம்தான் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்நேகம். But if you become the friend of God, that only love will be the stand forever. நீங்க பெண்டிகாஸ்டுக்கு வந்துட்ட பிறகு ரொம்ப தெளிவா இந்த கான்செப்ட்ல நீங்க இருக்கணும். After you come into the Pentecost, you should be under a clear concept of this. இன்றைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பினுடைய நன்மைகள் தீமைகளை நாம் சிந்திக்க போகிறோம். Today we are going to see the merits and demerits of the friendship today. எல்லா பகுதியிலுமே நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. In all the places and all the portions there are merits and demerits. நீ ஒரு உண்மையான தெய்வீகமான மனுஷனா இருந்தா அதுல உள்ள நன்மையை மாத்திரம் நீ எடுத்துக்கொள்வாய். If you are a good man, you will be taking only the merits of that. உலகத்துல சொல்லுவாங்க ஒரு அன்னப்பறவையின் முன்பாக பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா அது அப்படியே அந்த பாலை மட்டும் உறிஞ்சிடுமா? If you in the world they will say if you keep milk in front of the swan you just drink only the milk. அதுபோல உனக்கு தேவன் இந்த பகுதியில வரும் பொழுது நீ நன்மையான காரியத்தை மாத்திரம் நீ எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். So you have to take only the merits things when you come in this portion. உலகத்துல உனக்கு பல நண்பர்கள் இருக்கலாம். அந்த நண்பர்கள் எல்லாம் ஒரு காலத்துல உன்னை விட்டு விலகி விடுவார்கள். The world you may have so many friends but on a particular period they all go astray from you. ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அதுல அடிபட்டுறான் ஒருத்தன் செத்து போற மாதிரி இருந்தவனே விட்டுட்டு ஓடியே போயிடுறான். There was an accident if someone is going to die another friend of him is just run away. ஒரு சின்ன பிரச்சனைனா அவன் ஓடி போயிடுறான். For a small matter or problem will run away. சின்ன காரியத்துக்கு உன்னை காட்டி கொடுத்துருவான். But even a small matter they will betray you. உலகத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க? What kind of friends are you having in the world? சில பையங்க பாருங்க சின்ன வயசா இருக்கும் பெரியவங்கள்ட்ட அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். Some boys will be very young but they will be having the friendship with the old people. எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரோட்டோட நிப்பாட்டிக்கணும் வீட்டுக்கு கூட்டி வர கூடாது. You have to stop all the friendship on the road. You should not bring them to home. யாருமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூட்டி போற பழக்கம் இருக்க கூடாது. You should not have the even believer unbeliever யாரா இருந்தாலும் நீ விசுவாசின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எல்லாம் கூட்டி போக கூடாது. No one should take any friend of you either believer or unbeliever to home of you. வீட்ல அக்கா தங்கச்சி இருக்கிறதான சகோதரர்கள் நீங்க வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுறதுக்கெல்லாம் கூட்டி கொண்டு போய் அம்மா சாப்பாடு போடுறதுலாம் வீட்டுல சொல்லக்கூடாது. The friends of you should not take the friends those you are having the sisters or anybody you should not take any of your friends and give them food. சின்ன வயது மனைவி உள்ளவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பாடு போடுறது எவனையாவது கூட்டி போக கூடாது. The one who are having the young wife you should not take anybody to home to give the food. வாலிப பையங்க நாம சுவிசேஷம் சொல்றேன்னு காலேஜ் கேர்ளுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல கூடாது. The youth boys should not say the gospel to the youth girls of good girls. வாலிப பிள்ளைங்க உங்க கூட படிக்கிற காலேஜ் ஸ்டூடண்ட்க்கு சுவிசேஷம் சொல்றேன்னு சொல்ல கூடாது. The youth
youth girls also should not say the gospel to the youth boys. அப்படி ஒண்ணு உனக்கு ஆத்தும பார வேண்டாம், அதெல்லாம் ஆண்டவர் கரெக்ட்டா ஆளால வச்சு பாத்துக்குவார். There is no need a burden of souls for you. God will look after somebody. விசேஷம் சொல்ல போய் ஜீவியம் கெட்டு போன நூற்றுக்கணக்கான சாட்சிகளை நான் சொல்லுவேன். I can also say so hundreds of witnesses who have gone to say the gospel and they were affected. தெளிவா இருக்கணும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல. Your friendship should be very clear. நான் சுத்தமா எல்லாத்தையும் அறுத்து எடுத்துட்டு வரணும்னு நான் சொல்ல வரல. உனக்கு நீங்க பிரசங்கம் கேட்கும்போது மண்டல ஏறும்னு நான் விசுவாசிக்கிறேன். I hope today you can understand when you hear the message. I don't want to tell you how to totally cut off. உனக்கு ஒரு நல்ல friend நான் அறிமுகப்படுத்துறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் ஒரு நல்ல friend. I want to introduce you a good friend. Jesus Christ is a good friend of you. நீ பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பேர் நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல நீங்க பாத்தீங்கன்னா கெட்டு குட்டிச்சோரா இருக்கும். But in the Bible we see many people are good, but if their friendship you see they will be they very spoiled. இந்த அம்மாவை கேட்டா அந்த ஃப்ரெண்டால தான் என் பையன் கெட்டு போய்ட்டாமா. If you ask this mother only because of that boy my son is spoiled. அந்த பையனோட அம்மாவை கேட்டா ஐயோ அந்த பையனோட என்னைக்கு சேர்ந்தானோ அன்னைக்கு தான் என் பிள்ளை கெட்டு போய்ட்டான், அது வரைக்கும் பரிசுத்தவனா இருக்கான். If you ask the particular mother, she will be saying because of that boy my boy was affected. நல்லா விசாரிச்சு பார்த்தா ரெண்டுமே சாக்கடை தான். If you inquire both are the ஆனாலும் காக்கைக்கு என்னது தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். Even though the raven's young one is a golden young one. பிள்ளை வந்து என்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு அது தெரியாது. மற்றவனோட சேர்ந்ததனால தான் என் பிள்ளை கெட்டு போய்ட்டாங்க. Whatever their children if they do any mistake they cannot understand because they go with the other boy they will be understanding the mistake. ஒரு நாள் ஒரு விசுவாசி வந்து சொன்னார். One day a believer came and told me, என் பையன் வெளிய வர போறான், நீங்க வச்சு பாதுகாத்துக்குவீங்களா? My boy want to come out, will you keep him? எங்க இருந்து வெளிய வர போறான்? From where he want to come out? சென்ட்ரல் ஜெயில்ல இருந்து வெளிய வரான். Because he is coming out from central jail. என்ன பிரச்சனை? What is the problem? I asked him. அவன் நல்லா தான் இருந்தாயா? He was good. சண்டே ஸ்கூல்லாம் படிச்சிட்டு தான் இருந்தான். He was studying in Sunday school. திடீர்னு ரோட்ல ஒரு சண்டை நடந்துச்சு. All of a sudden there was a quarrel on the road. இவன் விவரம் தெரியாம அந்த ரோட்ல போயிட்டான். Without knowing he just went there. ஒரு பையனை தேடி வந்தவங்க இவனை பிடிச்சிட்டு அந்த வீட காட்டுன்னு சொன்னாங்க. Those who came seeking the boy they caught him and asked him to toll the house. இவன் எனக்கு தெரியாதுன்னு மறைச்சிட்டான். He just hidden that. அப்படியே பிடிச்சு அவனை சாக்கடைக்குள்ள முக்கிட்டாங்க. They also put him inside the ditch or the drainage. அவங்க போன பிறகு after they have gone அந்த யாரை இவங்க அடிக்க வந்தாங்களோ அந்த வீட்டு பையங்கள்லாம் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணி இவனை சாக்கடையில இருந்து தூக்கிட்டாங்க. Those people they wanted to beat him, those people came and helped him and took him out of the drainage. அன்னையில இருந்து இவனை கொண்டு போய் அவன் ஃப்ரெண்டா மாத்திட்டாங்க. Again they made him as his own friend of them. எங்களால நீ அடிபட்ட வா உனக்காக நாங்க எல்லாரும் அடிக்கிறோம்னு சொல்லி இவங்க எல்லாம் சேர்ந்து போய் அந்த குரூப்ல உள்ளவங்க because our sake you are also beaten, you let us make you as our friend and they joined with him. இப்படி ரெண்டு ட்ரிப் சண்டை நடந்துச்சு, மூணாவது ட்ரிப் கொலை நடந்துச்சு. Two times there was quarrel, third time there was a murder. அந்த கேஸ்ல என் பையன் உள்ள இருக்கான். In that case my boy was in prison. வந்தா வெளிய வந்தோனே சிவகாசி தான் கூட்டி வந்தாங்க. He came, after he came he was brought to Sivagasi. வந்து ஒரு நாள் இருந்தான். One day he was here. அது அவனுக்கு என்ன தெரியலையோ அன்னைக்கு பார்த்து இங்க ஃபாஸ்டிங் பிரேயர் கம்யூனியனுக்காக. On that day because of the fasting prayer of the communion day. நான் மறந்து போய் அவனை யோசிக்கல. I never thought about him. ஓடியே விட்டான். என்ன ஃபெய்த்தம்ல கொண்டு போய் விட்ட சோறு கூட கொடுக்கல. Because he thought you have to leave me in the faith they did not even give me food, just he ran away. நான் யோசிக்கல ஃபாஸ்டிங் பிரேயர்ல இவனே ஃபாஸ்டிங் இருப்பானு நினைச்சிட்டேன். இவன் ஒரு சூட்கேஸ்ல இங்கேயே போட்டு சின்ன ஒரு ரூம்ல போட்டு ஓடியே விட்டான். He just put all the suitcase up here and he went. அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் மறுபடியும் தொடர்கிறது. Again his friendship is அவங்க தாயும் தகப்பனும் அவனை வெளிய எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு அழுதாங்க, எவ்வளவு பணம் செலவழிச்சாங்க. இப்ப திருப்பி அங்க போய் சேர்ந்தாங்க. How much labor and money spent by the parents, again he went. நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கு? How is our friendship? யாரையும் உன்னுடைய ஸ்நேகம் ஒரு லிமிட்ட தாண்டி இருக்க கூடாது. Your love should not be beyond the limit to anybody. மனிதனை நேசிக்காதே. Don't love the people. தன் தகப்பனையோ தன் தாயையோ என்னிலும் அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. One who is not worthy, one who loves more than me, the father or mother. அதே போல உன்னுடைய மனைவியுடைய பிரச்சனையை கொண்டு போய் நீ இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்ட உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல கூடாது. You should not say the problem of your wife to another your friend of you. உன் புருஷனுடைய பிரச்சனையை வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர்ட்ட நீ சொல்ல கூடாது. You should not share your problem of the husband to the neighbor. உன் பிள்ளைகளுடைய பிரச்சனையை நீ வெளியே சொல்ல கூடாது. You should not say all the matters of your children outside. பைபிளை தூக்கிட்டா மட்டும் போதாது, ஞானமா சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களா இருக்கணும். Not only you should carry the Bible, you have to be wise like serpents. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு பாருங்க. Who are your friends, the friends of your children you see? இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னால வாழ்க்கையை இழந்து போன அநேகரை நாம் பூமியில பார்க்கலாம். Today we can see many people those who also lost their life because of their friends. நீ ஆண்டவரை தான் சிநேகிதரா நீ ஏத்துக்கணும். First of all you have to receive the Lord as your friend. உன்னதப்பட்ட 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல மனவாட்டி சொல்றா, மணவாளனே என்னுடைய சிநேகிதர். Song of Solomon 5:16 the bride says only the groom is my friend. மனவாட்டிக்கு மணவாளன் தான் சிநேகிதர். Only for the bride the groom is a friend. வேற யாரையும் அவன் சிநேகிக்கிறதுக்கு அவளுக்கும் அவனுக்கோ உரிமை இல்ல. They both have no right to love anybody other than them. நீ மனவாட்டியா இருந்தா நீ மணவாளனை சிநேகிப்பாய். If you are a bride you will love the groom.
அவர் மணவாளன், மணவாட்டியை மாத்திரம் தான் நேசிப்பார். He is groom, he will only love the bride. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் சரியான உன்னுடைய சிநேகத்தினுடைய அளவை நீ கணக்கு போட்டு A வைக்கணும். child of God, you have to measure the right measure of your love. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் நீ ஃப்ரெண்ட் எல்லாம் நீ உன்னால ரட்சிப்புல கொண்டு வர முடியுதா? Can you bring all your friends to the salvation? எத்தனை ஃப்ரெண்டோட மணிக்கணக்கா உட்கார்ந்து கதை அடிக்கிறீங்க? How many hours you are sitting and talking stories with your friends? என்னென்ன கதையெல்லாமோ பேசுறீங்க? Just talking all the stories with them. எந்த ஃப்ரெண்டையாவது உன்னால சத்தியத்துக்குள்ள கொண்டு வர முடியுதா? Can you bring any of your friends to the salvation? தாவீதுக்கு ஈராம்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். David had a friend called Hiram. 1 ராஜாக்கள் 5:1 அந்த In வார்த்தை 1 Kings பாருங்க. 5:1. அங்க தாவீதுக்கு ஈராம் என்ற ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். David had a friend called Hiram. அந்த ஈராமை வச்சு தான் சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு மரத்தெல்லாம் கொண்டு வந்தான். With Hiram only Solomon used to bring all the woods for building the temple of God. உனக்கு ஏதாவது ஃப்ரெண்ட் இருந்தா அவனை கொண்டு உன்னுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்ப முடியுதா? அவனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியுதா? நீதான் தேவனுடைய ஆலயம், உன்னைய கட்டி எழுப்ப முடியுதா? If you are having any friend with him, can you build up your spiritual life? You are the temple of God. Can you bring him to the salvation? உன்னுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் உன்னால கொண்டு வர முடியுதா? Can you also bring a friend to build up your life? உன்னை கண்டித்து உணர்த்தி rebuke you and warn you. உன்னை தவறான வழியில கொண்டு போக அனுமதிக்காமல் They will not allow you to take you into the wrong way. அப்படி யாராவது இருக்கானா? Is there anybody like you? Like உன்னை குடிக்கல வைக்கிறான். only he makes you to drink. ஆபகுக்குள்ள அப்படித்தானே சொல்லி இருக்கு. It is said in Habakkuk. ஆபகுக் 2:15 உன்னுடைய சிநேகிதன் உன்னை குடிக்க வைக்கிறான். Yeah, in Habakkuk 2:15 your friends make you to drink. அந்த ஃப்ரெண்ட வச்சு உனக்கு என்ன பிரயோஜனம்? What is the use of having that friend of you? உன்னை குடிக்க வச்சு உன்னை ஒண்ணுலாம ஆக்கிடுவான். He will be making you nothing after make you to drink alcohol. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. I had also some friends. நான் டியூஷன் படிக்க போயிருக்கேன். When I had been to tuition. நைட்ல டியூஷன் சொல்லிட்டு போயிடுவோம். During the night time we say there is tuition and go. அங்க கொஞ்ச நேரம் படிச்சிட்ட பிறகு அது பிறகு வாத்தியார் தூங்க போயிட்டாருன்னா நாங்க டீ குடிக்க வரணும் வெளிய வந்துறோம். After some time when the teacher goes to sleep we will say we want to go drink our tea and will come out. தூத்துக்குடியில அந்த டைமண்ட் சீ ஃபுட்க்கு எதுக்குல மணல் தெரி மாதிரி கிடந்துச்சு. தூத்துக்குடியில டைமண்ட் சீ ஃபுட்னு ஒரு கம்பெனி இருக்கு. There was a company called Diamond Seafood in Thoothukudi. அதுக்கு எதுக்குல ஒரு இடம் இருக்கு, அங்க வந்து உட்கார்ந்துருவோம் எல்லாரும். There is a place in front of it, we all come and sit there used to sit there. அவன் உட்கார்ந்து சிகரெட் ஊதுவான். All will smoke a cigarette day. டைம் ஆயிடும். The time will be more. சிகரெட் கொண்டு எங்க போக முடியாது. Now we cannot go with a cigarette. வாத்தியார் போனா பிடிச்சுவாரு. If you go to the tuition center he will catch us. ஒரே விரல்ல 4 சிகரெட் வச்சு அடிச்சுவான். Within one finger they will keep 4 cigarette and smoke. இப்படி தான் உட்கார்ந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. Like they will be smoking. நானும் அவங்க கூட கொஞ்ச நாள் ஃப்ரெண்டா இருந்தேன். I was also a friend with them for a little while. பிரச்சனை ஆச்சு, நான் அவன்கிட்ட இருந்து வெளியே வந்துட்டேன். There was some problem, I came out of the team. வீட்ல இருந்து காசு அள்ளிட்டு வருவானுங்க. They used to bring lot of money from their home. பயங்கரமா செலவழிப்பான். They used to spend well. இது ஒரு காலம். This is also a period. ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த பாதையில இருந்து நீ வெளியே வரணும். After you are saved you should come out of this path. அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சினிமா போறது. You going with the friends to the cinema. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து browsing center போறது. You going to the browsing center with the ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தண்ணி அடிக்க போறது. Going to drink alcohol with the friends. இதெல்லாம் வச்சிட்டு நீ பரலோகம் போணும்ங்கிறது வந்து நீ யோசிக்க கூடாது. You should not even think to go to heaven having all this. உனக்கு ஒரு friend இருந்தா அவனை ரட்சிப்புல கொண்டு வர முடியுமான்னு பாரு. If you have the friend, can you bring him to the salvation you see? வளர்க்கிற புறாக்களுக்கு ஒரு சுபாவம் இருக்கு. வீட்ல வளர்க்கிற புறாக்களுக்கு ஒரு சுபாவம். There are some character for the doves which we grow in our house. சில புறாக்கள் இன்னொரு புறாவோட சேர்ந்து எங்க போய்டும்? வேற ஒரு வீட்ல உள்ள கூண்டுக்கு போய் செட்டில். Some doves will go with the other doves to the other nest. ஆனா சில புறாக்கள் இருக்கு தாய வீட்டுக்கு நெஞ்சிரும், இந்த புறாவை இழுத்துட்டு போயிடும். But some doves will carry this doves to their own home. நீ பேதையான புறாவா இருந்தா நீ அங்கேயே போய்டுவ. நல்ல புறாவா இருந்தா நீ நினைச்சுவ மற்றவங்களை இழுப்பாய். If you are a silly dove you will go with him, or if you are a good dove you will bring them here. எத்தனை பேர் அந்த ரட்சிப்புக்குள்ள நீ கொண்டு வர முடிஞ்சிருக்கு? How many of them you can bring to the salvation? ஃப்ரெண்டுக்காக வீட்ல சண்டை போடுற. You are fighting for your friends at home. ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக மணிக்கணக்கா பிரயாசப்படுற. You are also taking labors for hours to see your friends. டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்றீங்க. You are also spending much time for your friends. அவனி தண்ணி அடிச்சு கீழ விழுந்த உடனே ரோட்லயே போட்டு போயிடுறான். When he drink alcohol and fall down, you just lay him down on the road and go. யோசிச்சு பாருங்க. Just think about it. உங்களுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்? What kind of friends are yours? கொர்னேலியஸ் ஒரு மனுஷன் இருந்தான். There was a man called Cornelius. தெய்வீகமான ஒரு மனிதன். He was a very divine man. அவனுக்கு ஒரு நாள் தரிசனம் பேதுருவை அழைத்து கொண்டு வர முடியாது. One day he got a vision, he had to call Peter. அவன் ஆளை அனுப்பி பேதுருவை கூட்டி He கொண்டு sent person and brought Peter there. பேதுரு வர்றதுக்கு முன்னால இவன் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வீட்ல கூட்டி வச்சிட்டான். Before Peter came, he called all the friends and filled the house. நான் ஒரு மனுஷனை கர்த்தர் எனக்கு சொல்லிருக்காரு, அந்த மனுஷன் வர்றான், எல்லாரும் நீங்க வாங்க. The Lord has told me about a man, that man is going to come, you all come and gather here, he said. வீடு ஃபுல்லா
ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடி இருக்காங்க. His close friends were full of his house. பேதுரு வந்து பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணான். The Peter came and preached. அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்து கேட்டாங்க. All friends sat and listened to the message. பிரசங்கம் முடியும்போது ஒரு அபிஷேகம் At இறங்கினார். the end of the message there was an anointing descended down. எல்லா சிநேகிதரும் அபிஷேகம் பெற்றாங்க. All the close friends of him got the anointing. உன் friend அப்படி நீ கொண்டு வர முடியுதா? Can you bring your friend in that manner? உன்னுடைய ரட்சிப்பை அவன் பரியாசம் பண்றான். அவன் உனக்கு ஃப்ரெண்டா? He is also mocking your salvation. Is he a friend for you? உன்னுடைய ஊழியத்தை அவன் பரியாசம் பண்றான். அவன் உனக்கு ஃப்ரெண்டா? He is mocking your ministry. Is he a friend for you? அதே போல சிநேகிதன்னு சொல்லிட்டு நீங்க யாருமே அவனுக்காக ஜாமீன் நிற்க கூடாது, பிணைக்கப்படக்கூடாதுன்னு நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். We can also read in Proverbs by saying, friend, you should not stand as a surety for him. உன் சகோதரன் உன் சிநேகிதனுக்காக நீ பிணைக்கப்பட்டாயானால் என்ன நடக்கும்னு பாரு. You see, if you also made a surety for your friendship, what will happen? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் ஒரு 5-7 வசனம் படிச்சு பாருங்க. If you read in Proverbs 6 chapter 5 verses, சிநேகிதன் சொல்லிட்டு நீ வாங்கி கடன் வாங்கி கொடுத்துற கூடாது. After saying you are he's a friend, you should not just borrow money and give to him. பைபிள்ல ஜாமீன் யாருக்கும் நீ நிக்கவே கூடாது. The Bible, you should not stand as a surety for anybody. நீ சிநேகிதனுக்காக பிணைக்கப்பட்டால் நீ வலையிலே சிக்கிக்கொண்டாய் என்று பைபிள் சொல்லுது. The Bible says we also made a surety for your friends if you are entered in the snare. உனக்கு friend இருந்தா கொர்நேலியுடைய friend மாதிரி இருக்கணும். If you are having the friends, your friends should be like the friends of Cornelius. தாவீதுடைய friend மாதிரி ஈராம் மாதிரி இருக்கணும். Like Hiram, the friend of David, you should be. அந்த ஆலயத்தை கட்டறதுக்கு எத்தனையோ மரங்கள், ஆயிரக்கணக்கான மரங்களை அவன் வெட்டி 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 அனுப்பிட்டே இருந்தான். Thousands of trees he also cut down and sent to build the temple of God. உன்னுடைய விசுவாசத்தை உடைப்பவன் உனக்கு நண்பனா? Is it your friend who breaks your faith? உன்னுடைய பரிசுத்தத்தை கெடுப்பவன் உனக்கு நண்பனா? Is he spoils your holiness? Is a friend to நண்பன் you? என்ற பெயர்ல சத்ரு அவனுக்குள்ள இருந்து உன்னோடு போராடுகிறான். The enemy is also being with him, and as a friend he is working against you. யோசிச்சு பாரு. Just think about it. ஒருத்தன் கல்யாணம் கட்டின பிறகு One man after he got married, மனைவியை விட்டு விட்டான். he left his wife. அப்ப அவளுக்கு வேற யாராவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு அவனை போய் விசாரிச்சாங்க. He inquired, is there any another connection with her? விசாரிச்ச இடத்துல In that place, அவன் ரூம்மேட் தான் அவனுக்கு ஃப்ரெண்டுங்க, அவன் தான் அவனுக்கு எல்லாமேன்றாங்க. only his roommate is a friend, everything is forgive. யோசிச்சு பாரு. Just think about it. உன்னுடைய நண்பர்கள் என்ன தன்மையில இருக்காங்க? What nature are your friends of? 51ஆம் சங்கீதம் என்ன சொல்லுது? What does our 51st Psalm say? திருடனோடு ஒருமித்து போகிறாய். Consented with a thief. விபசாரக்காரரோடு உனக்கு பங்கு உண்டு. You are partakers with the adulteress. நீ என் பைபிளை தூக்கி கொண்டு போக உனக்கு என்ன அருகதைன்னு கேட்கிறாய். What kind of right you are having to carry the என் Bible? வார்த்தையை சொல்ல உனக்கு என்ன துணிகரம் வந்தது? What kind of bonus you got to say my word? என் வார்த்தையை முதுகுக்கு பின்னால எரிந்து போட்டு நீ எப்படி நீ இந்த வார்த்தையை பேசலாம்னு கேட்கிறாய். After you are throwing my words at the back of you, and how can you talk this word? யோபு ஒரு உத்தமன். Job was an upright man. அவனுக்கு நண்பர்கள் இருந்தார்கள். He had also some friends. இவன் பாதிக்கப்பட்டு நொந்து போனான்னு சொன்ன உடனே அவனை பார்க்க வந்தாங்க. When he was affected and he was affected, they wanted to come and see him. 3 வயதான நண்பர்களும் ஒரு வாலிபனும் வந்தாங்க. 3 old friends and one young friend came. வந்து யோபுவை பார்த்த உடனே அவங்களுக்கு வாயில வார்த்தையிலே வரல. When they came and saw Job, they couldn't get any speech. இவனுடைய உருக்குலைந்த கோலத்தை பார்த்த உடனே எல்லாரும் வஸ்திரத்தை கழட்டி சாம்பலை போட்டு ஒரு ஓரத்துல போய் உட்கார்ந்தாங்க. They all torn their dresses and put on the ashes upon them after seeing the state of him. 7 நாள் ஒண்ணுமே பேசல. For 7 days they did not talk anything. 8வது நாள் பேச ஆரம்பிச்சான். On the 8th day they started talking. யோபு ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க. They made him by they talk the Job nothing. அவனை புலம்ப அவனை வச்சதே யார்தான்? அவன் ஒழுங்கா இருந்தாள். அவனை புலம்பி 40 அதிகாரம் எழுத வச்சாங்க. Job was a very right man, but they made him to lament. அவன் ஒரு லிமிட்டுக்கு பிறகு கர்த்தர் எங்க இருக்கிறார், அவரை நான் சந்தித்தால் நலமா இருக்குமேன்றான். After a certain limit he said, where is the Lord? If I meet him it will be better for me. உன் friend வந்து உன்னை குற்றம் சாட்டுறவனும் உன்னை வந்து விசுவாசத்தை விட்டு வழுவி போக வைக்கிறவனும் உனக்கு ஃப்ரெண்டா இருக்க கூடாது. One who accuse you and make you to go away from the way should not be a friend of you. எப்தான் ஒரு மனுஷன் தான். There was a man called Jephthah. அவனுக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் வீணர்கள் பைபிள்ல இருக்கு. The Bible says all his friends were the vain people. வீணரான மனிதர்கள் அவனோடு கூட கூடிக்கொண்டார்கள். All the vain people gathered together with him. எப்படி ஃப்ரெண்ட் பாருங்க. See what kind of friend he got. கர்த்தர் யெகோவா எப்தான்னா கர்த்தர் விடுவிக்கிறார்னு அர்த்தம் நினைக்கிறேன். Jephthah means the Lord delivers. அப்படிப்பட்ட மனுஷன் இப்ப போய் அவனுக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் யாருதான்? வீணர். So now such kind of man got all the vain friends with him. இன்னைக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் யாரு? Today who are all your friends? உங்களுக்கு யாரு ஃப்ரெண்ட்? Who are your friends? உங்களுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா? Whether all your friends are good friends? ஆவிக்குரியவர்களா? Whether all they spiritual friends? நீ கூப்பிட்ட கோயில்ல வந்து உட்கார்ந்து ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவி பெற்றுவானா? If you call him, he will come to the church and take baptism. அப்படி நடக்குமா? Will it happen so? அது உங்களால தைரியமா சொல்ல முடியுமா? Can you say boldly? ஆவிக்குரியவர்களா நீங்கள் அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? The spiritual people, can you say the word?
நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, If you see in Judges 11th chapter, வீணரான மனிதர்கள் அவனோடு கூட கூடிக்கொண்டார். all the vain people gathered together with him. நியாயாதிபதிகள் 11:3 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. In the word is said in Judges 11:3. இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய ஜீவியத்துல வீணரான ஃப்ரெண்ட்ஸ் வைத்துட்டு How many of us having the vain friends in our life and roaming? நீ தேவனுடைய மனுஷனானால் இந்த தன்மையிலிருந்து நீ வெளியே வர வேண்டியது அவசியம். If you are a man of God, you have to come out of this nature. இன்னைக்கு அநேகர் தவறான ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்க. Many are having the wrong relationship. அந்த ஃப்ரெண்டோட சேர்ந்து கிளம்பி வெளில போயிடுறது. Slowly they will also depart with their friends. எங்கயாவது போய் இருந்து அங்க தவறான பழக்கவழக்கங்களை வச்சு கொள்றாங்க. They will go somewhere and have the wrong characters. தாவீதுக்கு அம்னோன்னு ஒரு பையன் இருந்தான். David had a son called Amnon. அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். He had a friend. அவன் பயங்கர தந்திரவாதினே பைபிள் சொல்லுது. The Bible says he was a very cunning man. அவன் இவனுக்கு தவறான பாவ காரியத்துக்கு வழிவகை சொல்லி கொடுத்தான். He also show other evil way and wrong way to him. நீங்களா என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் எப்படிப்பட்டவங்க? What kind of friends are you? நான் வேலையில இருக்கிறேன், 4 பேர் ஃப்ரெண்டா இருந்தா தான் நானும் போக முடியும், வர முடியும். I am in the job. If I have 4 or 5 friends, then only I can also move in the society. என்னன்னு வச்சுக்கோ, அவங்க கூட உட்கார்ந்து தண்ணி அடிக்க சொல்லல. You just have a limit. Don't go and drink with him. அவங்க கூட சேர்ந்து தவறான வழியில போகாதன்னு தான் பைபிள் சொல்லுது. The Bible says don't go with him for the wrong way. அம்னோன் கெட்டு போகாம இருந்திருக்கலாம், அவனை கெடுத்து விட்டதே அவன் ஃப்ரெண்ட் தான். Only because of Amnon's friend he was spoiled. ரெகோபியான் ஒரு ஆள் இருந்தான். There was a man called Rehoboam. சாலமோனுடைய பையன். He was a son of Solomon. ராஜ்யபாரம் கிழிக்கப்படுறதுக்கு காரணமே இவன் தான். He was a man the kingdom was torn into two. அவனுக்கு போஸ்டிங் கிடைச்சிருச்சு. He got the posting. பட் அந்த ராஜ போஸ்டிங்ல இருந்தாலும் அந்த சுத்திட்டு இருந்த பசங்களோட இருக்கிற ஐக்கியத்தை விடல. Though he was in the kingship, but he did not leave all the young friends of him. ஒரு கூட்டம் ஜனங்கள் வந்து எங்களுக்கு சலுகைகள் தரணும்னு கேட்டாங்க. One group of came and asked them make them ease their work. இவன் வயது விரல்ட்ட கேட்டு பார்த்தான். He consulted with the old people. அவங்க சொன்னாங்க உங்களுக்கு சலுகை செய்யலாம், நல்லது. They said it is also good if you show some incentives or grants. அவங்கள அனுப்பிட்டு அவங்களோட சுத்துறவன்ட்ட கூப்பிட்டு கேட்டான், என்னடா பண்ணலாம்னு. After sending the old people, he called the young people, what can I do? He consulted with them. நீ ஒரு ராஜா. You are a king. நீ யார்ட்ட ஆலோசனை கேட்கணும்? Whom you have to ask the counsel. அந்த பையன்கிட்ட கேட்டவன அவன் சொன்னான், ஒருத்தர் கொடுத்துறாரா ஆட்சி கவுந்துருன்ட்டான். He said don't give any grant anybody because the kingdom will fall. நீ ரஃபாவே போன்னு சொல்லி கொடுத்தான். Just go roughly. இவன் உடனே ரஃபா மாறினா அன்னைக்கே போயிடுச்சு எல்லாம். Immediately he also became rough on the day. The kingdom was divided. உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் யாரு? Who are all your friends? ரட்சிக்கப்படுறவங்களா? Whether are they getting the salvation? ரட்சிக்கப்பட்டவங்களா? Whether are they saved one? சபையில உள்ள ஒரு விசுவாசி தப்புட்டானா அவனை நேசிக்க முடியாது. ஆனா ரோட்ல உள்ளவனோட ரொம்ப பாசமும் அன்பும் பிணைப்புமா போயிட்டே இருக்கான். If a believer in the child he does a mistake, you cannot love him, but you are going very close with the friend of you on the road. உன் ஃப்ரெண்டோட வழி மாறுதா, உன் வழி மாறணும். If your way of the friend is changing, your way also should change. அவனோட ரூட் மாறுதுன்னா நீ உடனே பரிசுத்தத்தை நோக்கி உன் லைனை திருப்பிடணும். If his route is changing, you have to just divert yourself to the holiness. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? Don't you know the friendship of the world is enmity with God? யாக்கோபு 4 நல்ல அழகா சொல்றான். James 4 he says beautifully. விபசாரரே விபசாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று adulterer and adulteresses, you the love of the world is enmity with God. இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு உலகத்தை நேசிக்கிறீர்கள்? Today how many of you are loving the world? தாவீது யோனத்தானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். David and Jonathan were very thick friends. அத அசிங்கமா சொல்றான், ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் எனக்கு யோனத்தானுடைய சிநேகம் ரொம்ப நல்லது. He say earthly Jonathan's love is more better than the love of women. ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. ஆனா அந்த அன்பு உண்மை இல்ல. கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் பிரிஞ்சு அவன் லைன்ல போய்டுவான். They two were very close, but it was not a true love. After that they also divided. உங்களுடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள்? What kind of friends are of you? பிசினஸ்ல இருக்கறனால 1000 பேரை சந்திக்கலாம், இல்ல 10000 பேரோட நீ சந்திக்கலாம். Because you are in the business, you can meet 1000 or 10,000 people. கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் தேவனுடைய சித்தத்தை செய்வான். A man who pleases the Lord, he will do the will of God even in Babylon. தேங்காய் தென்னை மரத்துல இருந்து விழுந்த தேங்காயை எங்க போய் நட்டினாலும், தீவுல நட்டினாலும், எங்க நட்டினாலும் எதுதான் முளைக்கும். தேங்காய் தென்னை மரம் தான் முளைக்கும். Coconut which fall from the coconut tree, we go and plant it anywhere else, it will bring a coconut tree. பரிசுத்தவானா இருந்தா பாபிலோன்லயும் செய்யலாம், எகிப்திலயும் தேவசித்தம் செய்யலாம். If you are a saint, you can also do the will of God even in Egypt or Babylon. நீ சறுக்கிறதுக்கு ஒரு நண்பரை வச்சுக்கிட்டு நீ அது ஒரு சாக்கா வெளிய வர்ற. You should not say the lame sake because you are having a friend to sleep. சபையில இருந்தா கூட, சபையில நான் ஓபனா சொல்றேன், சபையில நல்ல ஆவிக்குரியவர்களோட ஃப்ரெண்ட்ஷிப். If though you are in the church, you need a good spiritual friends for you.
நான் சொல்றது நல்லா விளங்கிக்கோ. You understand well what I say. உன் விசுவாசத்தை தடுமாற வைக்கிறவனோட சேராது. Don't go and unite with them those who make you to stumble சபையில உள்ள away. ஃபேமிலிகள் கதையை பேசுறவனோட உட்காராத. Those are talking about the family's matter, don't sit with them. ஊழியத்தில் உள்ள குறைகள் ஊழியக்காரர்கள் உள்ள குறைகளை பேசுறவனோட உட்காராத. Don't those are talking about the blames of the servants of God and the ministry, don't நீ sit with பின்னாடி them. போக மாட்டே, உன் கிருபை போய்டும் You அவ்வளவுதான். will not go backslide, your grace, you will lose your grace. நீ எதையாவது பேச வேண்டிய உன்னை கட்டத்துல உன்னை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான். They will also bring you to the state to talk something. நீ சபையிலும் கூட ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை நீ காத்து. Even in the church you have to preserve your life of separation. இதைத்தான் கொரிந்தியர்ல அழகாக 5ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றார், உலகத்தை விட்டு நான் வெறுக்கிறேன்னு சொல்லல, உலகத்துல உள்ள அந்நியன் அவன் எப்படி இருப்பான், சபையில நீ ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் காத்துக்கொள். So the Paul says beautifully to Corinthians, in the congregation you have to keep yourself separation. உலகத்தை விட்டு வேறுபட்டு வருவது ஒரு பகுதி, நீ சபையிலே ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை நீ காத்துக்கொள்ளணும். Even in the world you have to go separately, in the church also you have to keep, preserve your life of separation. 1 கொரிந்தியர் 5 10 11 12 வீட்ல போய் உட்கார்ந்து படிச்சு பாரு. In 1 Corinthians 5 10 and 11 go home and read. நீ யாரை சிநேகிக்கிறாய்? Whom are you loving? நான் இன்னைக்கு ஓபனா சொல்றேன், யாரையுமே அதிகமா நேசிக்காதீங்க. Openly I say don't love anybody more. தேவனை மாத்திரம் நேசிங்க. Only love God. மனுஷனை சிநேகிக்காதீங்க. Don't love any man. விசுவாசிகளை நேசிக்காதீங்க, ஊழியக்காரனை நேசிக்காதீங்க. Don't love any believer or servants of God. அந்த அக்கா போயிட்டாங்க, அந்த பாஸ்டர் போயிட்டாரு, அந்த பிரதர் போயிட்டாருன்னு அப்படியே நீ வெளியே போயிட கூடாது. You should not just go out by saying the sister has gone and the brother and pastor everybody. அந்த அக்கா ஆட்டுக்குட்டி அந்த பிரதர் பாஸ்டர் யாரும் உனக்காக சாகல, உனக்காக மரித்தவர் இயேசு. Only no sister or pastor or brother has died for you, only Jesus has died for you. ஒரு இடத்துல ஒரு பெரிய சிஸ்டர் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க. In a place elder sister got a transfer. அடுத்த வாரம் அடுத்த ஒரு சின்ன சிஸ்டர் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க. The next week the younger sister also got a transfer. நான் அப்ப ரொம்ப ஹை ஸ்பீட்ல இருந்த டைம். I was in the high speed in that time. நான் இப்ப என் ஸ்பீட 99% குறைச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன். Now I have reduced my speed 99% and here. அந்த புதுசு வேற. In the beginning நான் போய் முதல் வாரம் பெரிய சிஸ்டர் டிரான்ஸ்ஃபர், செகண்ட் வீக் சின்ன சிஸ்டர் டிரான்ஸ்ஃபர். when I went there first week the elder sister and the next week the younger sister they both transferred. கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சி சொல்லுங்கன்ன உடனே வரிசையா இருந்துச்சு. ஐயோ அந்த அக்கா போயிட்டாங்க, எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஆள் இருந்துச்சா இதே சொன்னா மூணு. நான் சொன்னேன், என்ன செத்துட்டாங்களா உயிரோடு இருக்காங்களான்னு. The whole congregation during the time of testimony they said everybody regarding the sisters. நான் உடனே அப்பெல்லாம் ஹை ஸ்பீடு, அதனால டக் பண்ணி நம்ம மைக் எடுத்தேன், ஏய் அவங்களாம் இருக்காங்களா செத்துட்டாங்களான்னு கேட்டேன். இருக்காங்க உட்காரு, செத்து போன மாதிரிலாம் சாட்சி சொல்ற போய் உட்காரு. Whether are they living or not, as if they died, you are saying the testimony. I said நம்ம லைஃப் வந்து சீசன் லைஃப் கிடையாது. இந்த அக்கா இருந்தா தான் எழுப்புதல், அந்த பாஸ்டர் தான் எழுப்புதல் அப்படிலாம் கிடையாது. லேவியரங்கமும் பைபிள் தான், வெளிப்படுத்தலும் பைபிள் தான். The revelation as well as the Leviticus are the Bible. Our life is not a seasonal life. If they particular person லேவியரங்கம் படிச்சா தலையும் காலும் புரியாது, வெளிப்படுத்தல் படிச்சா பரலோகம் புரியும். If you read the Leviticus you can't understand anything, but if you read the revelation you can go to heaven. ஒரு ஊழியக்காரர் அப்போஸ்தலனா இருப்பார், ஒருத்தன் மேய்ப்பனா இருப்பான், ஒருத்தன் போதகனா இருப்பான், ஒருத்தன் சுவிசேஷகனா இருப்பான். ஒவ்வொருத்தரும் ஊழியர்கள் 5 விதமான தன்மையில செயல்படுவார்கள். 5 postings are given to the each and every servant of God. One will be pastor and preacher, evangelist or anybody. ஒருத்தர் அப்போஸ்தல ஊழியனா அடிச்சு பேசிட்டு இருப்பார். One will be speaking about the apostolic ministry. அடுத்த தீர்க்கதரிசனத்தை நல்லா பேசுவார். Another one will be giving about the prophecy well. அடுத்தவர் அட்டகாசமான பிரசங்கம் பண்ணுவார். Next another one will be giving a good preaching. இன்னொருத்தர் பிரசங்கம் வராது, பட் சபையை அழகா மேய்ச்சிட்டு போவார். Somebody will be just taking the church well and they can't இன்னொரு preach பாதிக்கு well. பிரசங்கம் வராது, சபையும் கண்ட்ரோல் ஆகாது, ஆனா ஊழியம்னு வெளி ஊழியமா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. Another one will be going on doing the open air ministry. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பாதையில கொண்டு போவார். அதனால யாரையும் நீங்க மனுஷனை நேசிக்காதீங்க. But you don't love anybody, God will take everybody in a different manner. ஒவ்வொரு காலத்துல நீ கனி கொடுக்கிறவனா இருக்க கூடாது, நீ எல்லா காலத்திலயும் கனி கொடுக்கக்கூடியவனா இருக்க வேண்டும். In a particular season you should not give the fruit, all the season you have to give out fruit. ஊழியக்காரர்கள் காட்டு மரங்கள். The servants of God are like the trees of the wood. ஒன்னதப்பட்ட 2ஆம் அதிகாரத்துல இருக்கு. It is said in Song of Solomon 2nd chapter. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அதுபோல எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். As the apple tree in the tree of the wood, like my beloved. காட்டு மரங்களுக்குள்ள கிச்சிலி மரம். கிச்சிலி மரத்துல என்ன செய்யலாம்? நிழல்ல போய் உட்கார்ந்தலாம். ஏறி உட்கார்ந்தீங்கன்னா என்ன செய்யும்? You can also sit under the shade of the apple tree. If you go and sit upon that, what will happen? ஊழியக்காரன் நிழல்ல நீ உட்கார்ந்துக்கலாம், ஊழியக்காரன் போய் சாஞ்சினா குத்திரும். If you can sit under the shade of the servant of God. If you go and lean, they will prick you. நீ தேவனுடைய மனுஷன், தெளிவான சத்தியத்துல போக வேண்டும். You are a man of God, you have to go in the clear truth. ஒரு புதிய ஏற்பாட்டு விசுவாசி சிநேகிக்க வேண்டியது எது? சிநேகிக்க வேண்டிய நபர் யார்? A New Testament believer, what are the things you are
has to love and whom he has to love. சிநேகிக்க வேண்டிய ஒரே நபர் இயேசு கிறிஸ்து. The only one person we have to love is Jesus வேற Christ. யாரையும் உனக்கு நல்ல ஃப்ரெண்டா அறிமுகப்படுத்தவே முடியாது. ஏன்னா அவன் எல்லாம் உன்னை கவுத்தி எங்கயாவது போய் தள்ளி விட்டு போயிடுவான். Nobody can be introduced as a good friend. They all will just overturn you and go. சங்கீதத்துல பார்க்கும் பொழுது When we read in Psalms 38 சங்கீதம் 11 வசனத்தை சொல்லுகிறது, என் சிநேகிதர் என் தோழர்கள் என் வாதையை கண்டு ஒதுங்கி போய் விட்டார்கள். My friends or everybody they gone astray by seeing my play. 55 சங்கீதம் 13 வசனத்துல எனக்கு விரோதமாய் குதிகாலை தூக்கினவன் அந்நியன் அல்ல, என் தோழனே குதிகாலை தூக்கி விட்டான். The 55th Psalm it says, one who has lifted up his heel is not somebody but only one of my friends. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Exodus 2:13 அங்கே மோசே போய் கேக்குறான், நீ என்னப்பா உன் தோழனை ஏன் அடிக்கிறாய்ன்னு கேட்டான். Moses தோழன் சிநேகிதன் பரியாசம் பண்றான். In Job 16:20 you see the friend of him is mocking. யோபு 19:19ல பாத்தீங்கன்னா சிநேகிதன் வெறுக்கிறான். In Job 19:90 the friend hates. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் சிநேகிதனை நம்ப வேண்டாம். So then the Lord said don't believe the அதனால உலகத்துல உள்ள சிநேகிதன் எல்லாம் 2 நிமிஷத்துல மாறி போய்டுவாங்க. Even in the worldly friend they will go within 2 minutes. நம்ம சர்ச்சில பாருங்களே, நம்ம க்ளோஸா இருந்த விசுவாசிகள் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்களே. Even in our congregation though the close believers they are also separated. நல்ல வாலிப பையங்க ரொம்ப உற்சாகமா இருந்து போறவங்க எல்லாம் அப்படி டல்லா போய் அப்படி பிரிஞ்சு வெளிய போயிடுறாங்க. More revival youth the boys they will also just separated. ராபோஜத்துல நம்ம இடம் மாறி உட்கார்றோமே, காரணம் என்ன? Why we are also changing the place and sitting in the communion? What's the reason? அப்படிதானே? Isn't it? ஃபர்ஸ்ட் லைன்ல உட்கார்ந்தவங்க 7வது லைன்ல போய் உட்கார்ந்து ஒரு ஓரத்துல அமைதியா உட்கார்ந்து போறானா, இங்க உள்ளவன்ட்ட அவனுக்கு ஐக்கியம் இல்ல, அவன் 7வது லைன்ல தான் போய் உட்காருவான். Those who seated in the first line they go to the 7th line and sit quietly, mean there is something problem with them. இங்கேயும் பிரிவினை ஆவிகள் போராடுது. Here also the spirit of division is struggling. அதனால தான் நான் சொல்றேன் மனுஷனை நம்பாத. So that I say don't believe the men. மனுஷனை சிநேகிக்காத. Don't love men. நீ சிநேகிக்க வேண்டிய 3 தன்மைகள், ஒன்று சத்தியம், இரண்டாவது சமாதானம், மூன்றாவது இரக்கம். There are 3 aspects you have to love. One is the truth and mercy as well as peace. நீ இந்த 3 காரியத்தையும் சிநேகித்தால், If you love these 3 things, உனக்குள்ள இந்த 3 காரியங்கள் இருந்தா கர்த்தர் உன்னை நேசிப்பார். if you are having the 3 things in you, God will love you. சகரியா 8:19ல பார்க்கும் பொழுது, When we see in Zechariah 8:19, சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள். love the truth and the peace. பைபிள சத்தியத்தை உபதேசத்தை ரொம்ப நேசிங்க. You have to love the Bible, the truth, the doctrine. முந்திலாம் பாருங்க பிரசங்கம் கேட்க ஆளே இருக்காது. இப்ப பிரசங்கத்தை கேட்கணும்னு ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய தாகம் வந்துருச்சு. In those days no people will be to hear the message. Nowadays people are having the great task to hear the message. எத்தனையோ ஜனங்கள் வர்றாங்க. Many people are coming here. ஃபாரின்ல ஒரு மீட்டிங் 3 நாள்னு அனௌன்ஸ் பண்ணி வச்சாங்க. In the foreign country they announced there was a meeting for 3 days. யாரோ ஒரு இண்டிபெண்டன்ட். The independent preacher is going to preach. 3 நாள் தான் அனௌன்ஸ் பண்ணி அந்த மீட்டிங் நடத்துனாங்க. The meeting they conducted it was said only for 3 days. 3 நாள் நடந்த எழுப்புதல்ல 54 நாள் கூட்டம் நடந்துட்டே வருதா. Because of the revival of the 3 days meeting for 54 days it was going on continuous. நம்புறீங்களா? நீங்க கேள்விப்பட்டீங்களா? Have you heard about that? Are you believing? இப்ப சமீபத்துல அது முடிஞ்சிச்சா நடந்துருக்கான்னு தெரியல. போன வாரம் நான் கேள்விப்பட்டேன். பாஸ்டர் சொன்னார். Our pastor said 3 நாள்னு வச்ச மீட்டிங், நம்ம கன்வென்ஷன் 3 நாள் வைக்கிறோமே, இதே மாதிரி வச்ச மீட்டிங் எழுப்புதல் தொடர்ந்து ஜனங்கள் கூடி அற்புதங்கள் நடக்க 54வது நாள் போயிட்டு இருக்காங்க. கண்டினியூ மீட்டிங். Only they wanted to conduct a meeting for 3 days because of the revival and the miracles and the wonder. It was prolonging to 54th day. ஜனங்களுக்கு சத்தியத்தை கேட்கணும்னு ஆசை. The people are having the desire to hear the truth. அதனால நீங்க சத்தியத்தை சிநேகியுங்கள். சத்தியத்தை அறியும் பொழுது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். So you have to love the truth. When you know the truth you will be getting the deliverance. இரண்டாவது சமாதானத்தை சிநேகியுங்கள். Secondly you have to love the peace. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. There is no life without problem. நீ உனக்குள்ள பிரச்சனைகள், கசப்பு, துக்கம், வேதனை மனுஷியத்துல வரும். நீ அதை விட்டுட்டு ஒதுக்கி தள்ளிட்டு மறுபடியும் நீ சமாதானத்தை என்ன செய்யணும்? சிநேகிக்கணும். You may also get the worry or the agony or the pain or anything. Just you have to leave everything and love the peace. நான் சமாதானத்தை நேசிக்கிறேன், மறுபடியும் அதே பிரச்சனை எல்லாம் வருது அப்படி நீ சொல்றது எனக்கு கேக்குது. I also hear what you say. I love peace but again I get the same problem. ஆனாலும் Even though உனக்கு அதுல ஜெயம் இல்லாதனால தான் மறுபடியும் because you are not getting the victory again and again you are getting the same. 11th பாஸ் பண்ண பிறகு நீ 11th எழுத வேண்டியது இல்லையே. After you getting the pass in the 11th standard you need to write again the 11th standard. அரியர்ஸ் இருக்கனால தான் திருப்பி இடிக்குதாங்க. Because you are having the arrears again you are மறுபடியும் அதே பிரச்சனை வருது. So that again and again you are meeting the same problem. இயேசுக்கு வந்து நேரடி தாக்குதல்ல அந்த 3 பரீட்சையில இயேசு ஜெயித்தார். அப்புறம் அவரை விட்டு அவன் என்ன செய்தான்?
விலகி போயிட்டான். The taste which Jesus made after the 3 times he overcame, the devil or the enemy went away. நீ ஜெயிச்சிட்டேனா அவன் உன்னை விட்டு போயிட்டே இருப்பான். If you get the victory, he will just go away from you. நீ சமாதானங்கறத ஸ்நேகிக்காதனால தான் மறுபடியும் இந்த சமாதான கேடு வந்துட்டே இருக்கு. Because you are not loving the peace, again and again you are getting the loss of peace. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand well. நீங்க தோல்வி அடையறதனால தான் அதுல ஜெயிக்கிற வரைக்கும் கர்த்தர் அந்த பாதையிலே உன்னை என்ன செய்றாரு கொண்டு வராரு. Because you are going on getting in the failure, God till you get past, God is taking in the same path. திரும்ப உன்னை அதே பாதையில கொண்டு வரல நீ சோர்ந்து போக கூடாது. நீ அத பாஸ் ஆகணும். You should not be failure because God is again and again taking in the same path, but you have to get past. மீகா 6:8 படி பார்க்கும் பொழுது Let me see Micah 6 say, நீ இரக்கத்தை சிநேகி. you have to love mercy. நீங்க பைபிள் தூக்குன பிறகு இந்த ஹார்டா நடத்துறதெல்லாம் நிப்பாட்டிடுங்க. After taking the Bible, you should not treat anybody with hard. இந்த ரஃப்பா ஹேண்டில் பண்றதெல்லாம் நிப்பாட்டி. Just stop handling roughly. மிருகத்தனமா நடக்கிறதெல்லாம் நிப்பாட்டுங்க. Just stop all brutish nature. இரக்கத்தை சிநேகி. Love mercy. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம். Blessed are the mercy, they will receive mercy. இரக்கம் நியாயத்தீர்ப்பிலே நிச்சயம் முந்திக்கொள். The mercy will come forward in the judgment. இரக்கம் நியாயத்தீர்ப்பிலே மேன்மை பாராட்டு. It also goes in the judgment. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இரக்கம் பாராட்டி பழகு. You understand well, you have to show mercy to others. ஏழைகளுக்கு இறங்குங்க. You have to just have mercy on the poor people. ஒண்ணுமில்லாதவங்களுக்கு இரக்கம் பாராட்டு. Those downtrodden, you have to show mercy. சாராள் அந்த ஆகாரை கடினமாய் நடத்தினாள். Sarah ill-treated Hagar. அதனாலதான் அவ எதிர்த்துட்டாள். So the she was just resisted her. ஓடி போறதுக்கு காரணம் இவதான். Only Sarah was the reason Hagar was run away. உங்க சுபாவத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி இரக்கமுள்ளவளா மாறு. Just change your character little by little and become the people of mercy. ஒரு காலத்துல நமக்கு அந்த பாலிசி வச்சிருந்தோம். Once upon a time we had the policy of that. அப்படி இருந்தாதான் நம்ம இப்படி எல்லாம் செயல்பட முடியும். If so means only we can go run away. ஆனா இப்ப வருகையை நோக்கி போற இந்த கட்டத்துல நீங்க கொஞ்சம் இரக்கமுள்ளவளாய் மாறணும். But in the period we are going to the coming, we should be the people having the mercy. யோவான் 15:14 படி According to John 15:14, இயேசுவுக்கு எப்படி ஒரு மனிதன் சிநேகிதனாய் மாற முடியும்? how a man can become the friend to Jesus? நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்தால் என் சிநேகிதர். Whatever I say to you or command to you, if you do, you are my friend. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருக்கு சிநேகிதனா மாறணும்னு ஆசைப்பட்டினா அவர் சொல்றதெல்லாம் நீ செய்யணும். A child of God, if you want to become the friend of him, whatever he say to you, you have to do. அவர் என்ன கற்பிக்கிறாரோ அதை நீ அப்படியே செஞ்சினாதான் நீ அவருக்கு ஃப்ரெண்டா இருக்க. Whatever he commands you, if you also do so, you become the friend of him. லோத்து நல்ல ஒரு சிநேகிதனா மாற முடியல. Lot can't become the good friend of. அவனுக்கு நல்ல ஃப்ரெண்டா மாற முடியல. He cannot change as a good friend. ஆனா ஆபிரகாம் நல்ல சிநேகிதனாய் மாறிவிட்டார். But Abraham became a very good friend of God. நீங்க இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளணும். You should understand this truth. லோத்தும் வர்றான், ஆபிரகாமும் வர்றான். Both Abraham and Lot were coming. தேவனும் வந்துட்டே இருக்கிறார். God was also coming. ஆனா ஆபிரகாமை ஆண்டவர் சிநேகிதனா ஏத்துக்கறார். But God accept Abraham as his friend. பட் கூடயே வர்றதான லோத்தால அந்த சிநேகிதனால மாற முடியல. But the Lot who was coming with Abraham, he couldn't change as a friend. கற்பிக்கிற யாவையும் நீ செய்தால் என் சிநேகிதன். Whatever I command you, if you do, you are my friend. இந்த சமபூமியில எங்க நிக்காத நீ ஓடி போன்னு சொன்னா நீ ஓடணும். You don't stand on any plane of fear, you just run away means you should run away. அப்படி அல்ல ஆண்டவர் என்ன பிறகு நீ எப்படி சிநேகிதனா இருக்க முடியும்? It is not so mean Lord means Abraham can become the friend of him. உன் ஏகசுதனை பலியிடுனா அப்படியே செய்யிறதுக்கு அவன் புறப்பட்டு போய்ட்டான். The Abraham was surely have to go and offer your only son as a sacrifice. He has obeyed and went. யாக்கோபு 2:23 ஆபிரகாம் சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். James 2:23 Abraham was called as a friend. தேவன் கற்பிக்கிற யாவையும் கைக்கொண்டால் நீ தேவனுக்கு சிநேகிதன். If you follow whatever the Lord commanded and you are a friend of God. தேவனை எல்லாவற்றிலும் நீ விசுவாசித்தால் நீ அவருக்கு ஃப்ரெண்டா மாறுவாய். If you believe for all things of God, you will be the friend of him. ஏசாயா 41:8 பாத்தீங்கன்னா Isaiah 41:8 we read, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்றார். It is a you generation of my friend Abraham. ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமுடைய சந்ததியை சொல்றாரு, என்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. In the generation of Abraham, God says, you generation of Abraham my friend. எப்படி ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனா மாறினா? How did Abraham become the friend of God? அப்படியே முழுவதும் தேவனை நம்புறாரு. Totally he believed God. நம்பப்படுவதற்கு ஏதுவான ஒண்ணுமே இல்லாட்டாலும் ஆண்டவர் செய்வார்னு நம்புறாரு. Even though he did not have anything to believe God, he believed God. தேவனை முழுமையா நீ நம்பினா நீ தேவனுக்கு சிநேகிதன். If you believe totally God, you are a friend of him. தேவன் கற்பிக்கிற யாவையும் நீ கைக்கொண்டால் நீ தேவனுக்கு சிநேகிதன். If you follow or do whatever the Lord commanded you are a friend to him. யோவான் 11:3 In John 11:3 லாசரு வியாதிப்பட்டான். Lazarus was under sick. அங்க அவனுடைய சகோதரிகள் இயேசுவிட்ட சொல்லி வர்றாங்க, His sisters sent back to Jesus, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். whom you love is sick.
இயேசு லாசருவை ரொம்ப நேசிச்சார். Jesus loved Lazarus very much. ஆனா லாசரு வீட்டுக்கு இவரு போனா அவன் இருக்க மாட்டான். But when Jesus visited Lazarus' house, Lazarus was missing. நம்மில் அநேகர் ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரமாய் வாழ்கிறது இல்லை. We many of them not worthily living to the love of God. யோவான் 11:36 பார்க்கும் பொழுது when we read in John 11:36, இயேசு கண்ணீர் விட்டபோது எல்லாரும் சொன்னாங்க இவனை எவ்வளவாய் நேசித்தார் என்று பாருங்க. when Jesus was wept, everybody said how much he has loved him. லாசரு இயேசு நேசித்தார். Jesus loved Lazarus very much. எப்படி? How? லாசர்னா என்ன அர்த்தம்? What is the meaning Lazarus? கர்த்தர் துணைன்னு அர்த்தம். The Lord is my help. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் மாத்திரம் துணைன்னு ஒருத்தர் இருந்தான்னா அவனுக்கு ஆண்டவர் ஃப்ரெண்டா வெளிப்படுவார். If a child of God is having only the Lord is my help, God will be the help for you. ஆண்டவர் உனக்கு துணை. Only the Lord is the friend to you. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. For the upright man, the Lord is the help. நீ உத்தமனா இருந்தேனா கர்த்தர் மாத்திரம் எனக்கு துணை, வேற ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேனா ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல சிநேகிதனா இருப்பார். If you are an upright man, if you say only the Lord is my help, means the Lord will be a good friend to you. எல்லா காலத்திலும் உனக்கு அவர் உதவி செய்வார். In all the period he will help to you. சகோதரரை காட்டிலும் அதிகமாய் நேசிப்ப சிநேகிதன் உண்டுன்னு பைபிள் சொல்லுது. The Bible says my friends are there, they love even more than the brethren. நல்ல ஃப்ரெண்ட்னா குற்றத்தை மூடுகிறவன் சொல்லிருக்கு. If he is a good friend, he will just conceal the mistakes. உன்னுடைய எல்லா குற்றத்தையும் மூடி மறைத்து உன்னை மன்னித்து உன்னை நேசிக்கிற ஒரே ஆள் இயேசு கிறிஸ்து. Only Jesus Christ is the good person and a good friend of you. He just conceal all your mistakes and love you. மல்கியா 2:11 பார்த்தா Malachi 2:11. ஆண்டவர் சொல்றாரு நான் சிநேகிக்கிற பரிசுத்தம். The Lord say the holiness which I love. ஆண்டவர் ஒருத்தனை நேசிக்கிறானா அவனுக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை தான் நேசிக்கிறார். If the Lord loves you, only he loves the holiness which is in him. உன்னுடைய அழகை உன்னுடைய காணிக்கையை உன்னுடைய இதெல்லாம் நேசிக்கிறது இல்ல, உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை கர்த்தர் நேசிக்கிறார். He never love the beauty of you or your offering or anything, only he loves the holiness of. நீ பரிசுத்தவனா இருந்தா கர்த்தர் உன்னை நேசிப்பார். If you are a saint or a holy man, God நீ loves ஒரு you. நல்ல ஒரு விசுவாசியா இருந்தா கர்த்தர் உன்னை நேசிப்பார். If you are a good believer, the Lord will love you. நீ கர்த்தரே துணைன்னு நீ வாழ்ந்தினா கர்த்தர் உன்னை சிநேகிதனாய் If you live only, the Lord is your help, God will love you. அவர் சொல்றதெல்லாம் அப்படியே நீ செஞ்சா நீ சிநேகிதன். If you do whatever he say, you are he is your friend. இன்னைக்கு உங்களிடையே வருவார். If you only believe the Lord will come with you. கர்த்தரையே துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். A man who is having the Lord as the help is a blessed one. நீ பரிசுத்தவானா இருந்தா கர்த்தர் உனக்கு சிநேகிதன். If you are a holy man or a saint, God will as a friend for you. நீங்கள் என்னை சிநேகித்து, if you love me, நீங்கள் என்னை சிநேகித்தால் பிதா உங்களை சிநேகிப்பார். if you love me, the Father also will love you. யோவான் 16:27 நினைக்கிறேன். John 16:27. நீங்க ஆண்டவரை சிநேகிங்க, கர்த்தர் உங்களை பிதா உங்களை சிநேகிப்பார். If you love the Lord, the Father will love you. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இன்னைக்கு உண்மையான அன்பின் தன்மையை புரிஞ்சிருக்கீங்க? Today how many of you understand the nature of the true love? தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டில வேற அன்பு இல்லை. There's no greater love than a man give his own life is for his friend. ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். The Lord has given his life for you. நீங்க உங்களை சிநேகிக்கிறவங்கள மாத்திரம் தான் சிநேகிக்கிறீங்க, மத்தவங்கள நேசிக்க முடியலையே. You are loving them, those are loving you. Why can't you love the other people? ஆயக்காரரும் பாவிகளும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? Even the Pharisees and the scribes are doing. அதனால யாரை சிநேகிங்க? Then whom you have to love? உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க. Love your enemies. உங்களுடைய நேசம் எப்படி இருக்கு? How is your love? இயேசு பேதுருட்ட கேட்ட கேள்வி, கடைசியா கேட்ட கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாய்? The final question Jesus asked to Peter, do you love me? நேசிக்கிறேன்னு சொல்லு, நான் உனக்கு ஊழியம் தரேன். If you say I love you, I will give you ministry. நீ நேசித்தா பிதா உன்னை நேசிப்பார். If you love, the Father will love you. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை நல்ல ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு போக போறீங்க? Today how many of you accept our Lord as a good friend and go home? கேட்கும்போதே உனக்கு ஆவியானவர் சரியா உனக்குள்ள இருந்தா ஏவி கொண்டிருப்பார், இந்த ஃப்ரெண்ட் எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட் பண்ணுன்னு சொல்லிருப்பார். If you are hearing the message we are clear, the Spirit of God will urge you to what are the friends you have to cut it. உன்னுடைய பரிசுத்தத்துக்கு, உன்னுடைய பிரதிஷ்டைக்கு, உன்னுடைய விசுவாசத்துக்கு, உன்னுடைய தெய்வீகத்துக்கு தடையா இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தூக்கி துண்டா எடுத்துறணும். நீ just you have to cut it and put away your friends which are against your holiness and faith and your துண்டிக்க முடியுமா? Can you cut all? உன் கை உனக்கு இடரும் உண்டாக்கினால் என்ன செய்? தரித்து போடு. If your hand disturb you, just cut it. உன் கண் உனக்கு இடரும் உண்டாக்கினால் உன் கண்ணை பிடுங்கி போடு. If your eye offend you, you have to just pluck it out. அவ்வளவு ரஃப்பா தான் ஆண்டவர் பேசுறார் இந்த விஷயத்துல. So roughly the Lord is talking. அப்படி இருக்கும்போது உனக்கு தவறான ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம். So likewise you no need any wrong friendship. உனக்கு தவறான ஆலோசனை கொடுக்கறவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம். Those are giving the wrong counseling, no need any friends of that. பணத்தை அழிக்கிறதுக்குனே ரொம்ப பேர் வந்து உட்கார்ந்திருப்பான். Many people will come to just destroy all your money. நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். I want to tell you a word. நம்முடைய விசுவாசிகள் எந்த சங்கங்கள்லயும்
நீங்க தலைவர்களாகவோ செயலாளராகவோ பொருளாளராகவோ சேரக்கூடாது. Our believers should not be in any association like a secretary or membership or anything. எந்த கிளப்லயும் நீங்க மெம்பரா இருக்க கூடாது. You should not be the member in any club. அந்த கிளப் இந்த கிளப்னு காசு வந்தா எல்லா கிளப்லயும் உன்னை கூப்பிடுவான். நீ அதுக்கு மட்டும் ஒழுங்கா காசை கொடுத்துட்டு நீ அங்க உள்ள கூட்டத்துக்கு கரெக்டா 4 மணினா 3 மணிக்கெல்லாம் போயிருவே. If you are having the money, they will call you for this and that club. You will be also going correctly to that club. ஏன் நீ சாப்பாடு இல்லாம இதே ஊர்ல இருக்கும்போது எந்த கிளப்ல உன்னை கூப்பிட்டு மெம்பர் ஆக்கனா? When you were without food in the same city, who were call you to? நீ காசு வந்த உடனே உன்னை வந்து அந்த மெம்பர் இந்த மெம்பர்மா உன் காசை அழிக்கிறதுக்கு பிசாசு செய்யற தந்திரம். This is also cunning nature the devil is doing to destroy all your money. உன்னை மரியாதை மதிப்புக்கு மிக்கவங்களா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நீயும் ஒரு நாளும் கோட்டு போடாதவங்க புதுசா கோட்டு போட்டு போவ. They want to make you as a reputed man and a famous man. You will also never wear any coat. Now you will wear coat and go. நீ ஒண்ணும் வானத்துல இருந்து வந்தவன் அல்ல. You have not come from any heaven. நீ எந்த நிலவத்துல இருந்து கர்த்தருடைய வயிற்றினார்னு நினைச்சு பாரு. You just think in what level God has raised you. எந்த விசுவாசியும் எந்த கிளப்லயும் நீ மெம்பரா இருந்து அங்கங்க போய் உட்கார்ந்து பார்ட்டி கீட்டின்னு உட்காரவே கூடாது. You know believer should go and sit in any club like a party or anything. ஒருவேளை நீ விசுவாசி நீ கிறிஸ்தவன் ரொம்ப பெந்தேகோஸ்காரன் நீ உண்மையா இருப்பேன்னு சொல்லி காசு விஷயத்துல உன்னை பொருளாளர் உன்னை செயலாளர் தலைவர் செக்ரட்டரிமா அது பிடிச்சிச்சு உனக்கு சனியன்னு எழுதி வச்சுக்கோ. Because you are a Pentecostal man and you are a good one, you will be also giving some good posting like the treasurer or anything. You should not accept anything. உனக்கு உலகத்துல எந்த போஸ்டிங் இருக்க கூடாது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில தான் உனக்கு போஸ்டிங் இருக்கு. உன்னை ஒரு அவயவமா கர்த்தர் மாத்தி வச்சிருக்கார். God has kept you as a member in the church of the body of Christ. You should not have any posting other than that in the world. நீ அங்கங்க போய் உட்கார்ந்துட்டு அங்க போனேன்னா உனக்கு நல்ல டொனேஷன் வாங்கி உன்னை வெளியே விட்டுருவாங்க. If you go there just they'll cut a collection or the donation from you and leave you out. வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. Don't give room for the seducing spirit. அப்ப நான் வேலையில இருக்கறேன்னா யூனியன்ல 15 ரூபாய் கொடுத்துட்டு ஒழுங்கா வீடு போய் சேரு. If you are in the job, you are in the union, if you want to give 15 rupees, just give the 15 rupees and go home. நீ அங்க போய் உட்கார்ந்துட்டு ரோட்ல நிக்காத. You just don't go and stand on the road day. நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். Already I have told you, I think. சென்னையில ஒரு விசுவாசி நம்ம பவுனில முன்னால நிப்பாரு டிஎம்கே மீட்டிங்ல முன்னால நிப்பாரு. In Chennai there was a believer in our procession will be standing forward, in the DMK procession will be standing. ஒரு நாள் பாஸ்டர் அந்த ப்ரொசஷன் கடக்கும்போது பார்த்தாரு இவர்தான் அங்க ஃப்ரண்ட்ல கருப்பு சோப்பு கொடியோட நின்னுட்டு மீசை எல்லாம் வச்சிட்டு போயிட்டாரு. One day our pastor was there, he was standing with the mustache with the black and red color dress. அடுத்த பவுனில பார்த்தா ஒயிட் அண்ட் ஒயிட்ல அதே மீசையோட ஃப்ரண்ட்ல போயிட்டாரு. But in the our procession he was also with the white and white, he was going in the front. பாஸ்டர் போய் கூப்பிட்டு Pastor called him. ஓ பின்னால போ. Just go back. என்ன பாஸ்டர்? What's the matter? நீ பின்னால போய் பவுனில ஒரு சாதாரண விசுவாசியா வரணும். இந்த முன்னால வர்ற வேலையே வச்சுக்காத ஓடி. You should not have the work to come in the front line. Just go back as an ordinary believer, come back. என்ன பாஸ்டர் என்ன பாஸ்டர்? What's the matter? He asked. போன வாரம் எந்த ப்ரொசஷன்ல நின்னேன்னு. Last week in what procession were you standing? தலைய தொங்க போட்டு நேரா போய்ட்டான். Just he hung his head and went back. இந்த டபுள் வேடம் ட்ரிபிள் வேடம்லாம் இங்க சபையில போட்டினா தேராது. If you put other double show or the triple fashion, it is not possible here. அங்க போய் அங்கேயும் தலைய கொடுத்துட்டு இங்கேயும் வந்து நீ ஏதோ பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு உலகத்தையும் விட முடியலன்னா எப்படி? If you want to go, you are having the desire to go to heaven. If you don't want to leave the world, what is the இரண்டு படகுல எப்படி உன்னால பயணம் செய்ய How முடியும்? can you travel in two boats? இன்னும் போக முடியாது. You cannot go. நீ ஒரு படகுலயும் போக மாட்ட, உன் இலக்கையும் நீ தொட மாட்ட. You will not go even in a single boat. You cannot even touch your target. நான் எந்த கிளப்புக்கும் எந்த இதுக்கும் நான் ஆப்போசிட் ஆள் கிடையாது. I am not an opposite or against man against any club or any meeting. கிளப் மீட்டிங் 6 மணிக்குன்னா 5:45 காரோட அங்க போய் நிக்கிறான். சபையில 9 மணிக்கு சர்வீஸ்னா 11:15 வரான். எப்படி? If the club meeting is going earlier, but in the church there is meeting means you are coming very delay. எப்படி சரியா? Whether it is right? தேவன் உனக்கு ஒரு காலம் கொடுப்பார். அதுக்கு பிறகு அந்த காலத்தை கையில இருந்து எடுத்துருவார். அதுக்கு பிறகு God will give you a time. After that time God will take you. உனக்கு கொடுக்கிறாரு. கவனமா இருந்து அப்படியே பராமரிச்சு அவர் இரக்கத்தை அப்படியே ஸ்நேகிச்சு நீ தப்பி போயிரு. During the period God has given you just be in His mercy and escape. உங்களுக்கு எல்லாம் ஒரு சிலர் கஷ்டமா இருக்கு. நீங்க பிரசங்கமே இப்படி தான் ரஃபா போறாரு என்னன்னு தெரியல முகமே மாறி போச்சு. So today you will be feeling somewhat and the message is tough. அப்படியே இல்ல. It is not so. இந்த பிரசங்கத்தை சரியா கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் தலையில உரைச்சிருக்கும். Those who hear the message in well manner, it will be they could understand something. நான் சும்மா ஒரு புது கதையை தேரி மாதிரி சொல்றல.
பிராக்டிகலா உள்ள நடைமுறை வாழ்க்கையினுடைய தன்மையை சொல்றேன், நீ கேட்டீன்னா நல்லா இருக்கும். I am not saying a theory like a new matter, but I am saying the practical life. If you understand it, it will be better for you. வேண்டாம், உலகத்துல மதிப்பு மரியாதை வேண்டாம். No need any reputation or respect in the world. இப்படியே மெல்ல போயிடலாம். Just slowly we can go. நான் உங்களுக்கு சொல்லிருப்பேனே, I have told you, I think. சாது சுந்தர் சிங் புக் படிச்சிருப்பீங்களே. You might have studied the book of Sadhu Sundar Singh. எம்எம்எல்ஏல உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு இருக்கும்போது, while he was sitting in the Himalayan mountain and praying, பிசாசு டைரக்டா வந்தாங்க. the devil came directly. நேரா வந்துட்டாங்க. Straightly the devil came. வேற படிச்சிருக்கீங்களா புக்ல? Have anybody read that book? இவரு ஜெபத்துல இருந்து அப்படி கண்ணை திறந்து பார்த்தா ஒரு விஸ்வரூபம் எடுத்து நிக்கறானா ஒரு பிசாசு. In the prayer he just opened the eyes and saw there was a great gigantic figure of devil was standing. இது என்னதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கற? Why are you sitting here? The devil asked. ஏன் டைம் வேஸ்ட் பண்ற? Why are you wasting your time? உனக்கு இருக்கிற கெபாசிட்டிக்கு நீ என்கிட்ட கொஞ்சம் ஒப்புக்குடு, நான் உன்னை இந்தியால ஒரு பெரிய தலை சிறந்த ஒரு ஆளா மாத்தி. I will make a great man or the famous man in India because of the capacity of having just commit yourself in my hands. இவர் ரொம்ப கூலிங்கா சொன்னாரா, நான் அதெல்லாம் வேண்டாம் தானே இங்க வந்து உட்கார்ந்தேன். Very cool he said, in a cool manner he said, because I hated everything I came here. நீ ஒரு விஷயம் எனக்கு சான்ஸ் கொடு, ஒப்புக்குடு, நான் இந்தியால வேர்ல்ட் லெவல்ல உன்னை டாப்ல கொண்டு வரேன். If you give a chance, 1 minute I will give you a top level in India. அது எனக்கு தேவையில்லை. He said, no, I don't need anything. அப்பாலே போ சாத்தானே. He said, go beyond me, Satan. அவன் போகும்போது சொல்லிட்டு போனான், when the devil go, he said, and when உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது விட்டுட்டு. you got a chance but you have missed it. நீ பாரு, உன் கண்களுக்கு முன்பாகவே காந்தின்னு ஒரு ஆளை தூக்கிட்டு வரான் பாரு. You see, before your eye I will bring a man called Gandhi. நீ பாரு, வேர்ல்ட் லெவல்ல அவன் இந்தியாவுக்கு அவன் தான் மகாத்மாவா மாறுவான், நான் தான் அவனை கொண்டு வருவேன். In the world level he will become the Mahatma, I will bring him, he said. அவ்வளவுதான். ஒரு மாசத்துக்குள்ள காந்தி இந்தியால பிரபலம் ஆயிட்டார். Within a month Gandhi became famous in the world. காந்தி எங்க போனார், சுந்தர் சிங் எங்க போனார்? Where did Gandhi and சாது சுந்தர் சிங். Sadhu Sundar Singh வேற ஏதாவது சுந்தர் சிங் கேட்டக்கூடாது. சாது சுந்தர் சிங் எங்க போனார்? Where did Sadhu Sundar Singh went? யோசிச்சு பாருங்க. Just think about it. ஆவிக்குரியவர்கள் நிதானியுங்க. The spiritual people, you have to think about it. உலகத்துல எல்லாவற்றையும் வெறுத்தவன் பரலோகத்துல மேன்மை அடைவான், உலகத்துல எல்லாவற்றையும் அனுபவித்தவன் பாதாளத்துல வேதனை அடைவான். A man who hates everything in the world will also get excellency in the heaven. A man who enjoys everything he will not get anything in the heaven. ஐஸ்வரியவானும் லாசரும் இருக்கிற இடத்துல ஆபிரகாம் நின்னு பேசும் பொழுது இவன் சொல்றான், ஐயோ நான் வேதனைப்படுறேன். அதுக்கு சொன்ன வார்த்தை, நீ உலகத்தில் அனுபவித்தாய், இப்பொழுது வேதனைப்படுகிறாய். அவன் உலகத்துல வேதனைப்பட்டான், இப்பொழுது தேற்றப்படுகிறான். When the rich man, the Lazarus was there in Abraham, the place Abraham, he said to Abraham, in the world you enjoyed everything, now you are tormenting. But he was worried suffered in the world, now he is enjoying everything. இதுதான் சத்தியம். This is the truth. உலகத்துல கஷ்டப்பட்டா பரலோகத்துல இளைப்பாறுதல். If you உலகத்துல அனுபவிச்சேனா நித்தியத்துல பாதாளத்துல வேதனை. If you suffer in the world, you will get rest in the heaven. But if you enjoy everything in the world, you will be getting the torment in the hell. இன்றைக்கு யாரை உங்களுடைய சிநேகிதராய் கூட்டிக் கொண்டு போறீங்க? Today whom are you taking as a friend of you and go? நான் காலையில கூட சொன்னேன், 300 வருஷம் அவனுக்கு ஒரு ஏனோக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சார். யாரு? தேவன். Morning I said, Enoch got a very good friend for 300 long years. 65 வயசுல ரட்சிக்கப்பட்டான். He was a man saved at the age of 65 of him. யாரு? ஏனோக்கு 65 வயசுல ரட்சிக்கப்பட்டான். Enoch was saved at the age of 65. 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான். He was walked with God for 300 long years. மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு. ஆனா அவன் ஃப்ரெண்ட்ஷிப் யார்ட்டனா? தேவனோடு நடந்தான். அப்படியே போய் அவரோடு காணப்படாமல் போய்விட்டான். Though he has children and boy, but he was walking for 300 long years with God. He was translated and without power. 300 வருஷம் அவனுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட் யாருதான்? ஆண்டவர். A good friend he got him for 300 long years was Lord. ரூத்னா என்ன அர்த்தம் தெரியுமா? What's the meaning Ruth? Do you know? ஸ்நேகிதின்னு அர்த்தம். It's a meaning friend. உங்க மனைவி எல்லாம் நல்ல ஃப்ரெண்டா இருக்காங்களா? Whether all your wives are a good friend to you? உங்க புருஷன் எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி Whether இருக்காங்களா? all your husbands like the good friend of you? இருக்காங்களா? Are they good friends to you? யோசிச்சு பாருங்களேன். Just think about it. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை மாத்திரம் நீங்க ஃப்ரெண்டா வச்சுக்கோங்க, வாழ்க்கை செழிப்பாய். In our life we have to keep our Lord as a good friend. Our life will become prosperous. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை நேசித்து சிநேகித்து இந்த பாதையில வந்தா பிதா உங்களை சிநேகிப்பார், அவரு உங்களுக்கு ஃப்ரெண்டா மாறிடுவார். If you love the Lord and come in the way, the Father will love you and he will become the friend to you. எல்லாரும் கண்களை கொஞ்ச நேரம் மூடலாமே. Let us all close our eyes for a while. சில நிமிடங்கள் முழங்கால் படியிடலாம். For some minutes let us all kneel down. இன்றையிலிருந்து சத்தியத்தையும் சமாதானத்தையும் இரக்கத்தையும் சிநேகியுங்கள். From today onwards love, peace, truth and mercy.
நல்ல ஒரு விசுவாசத்துல வாங்க, கர்த்தர் உங்களுக்கு ஃப்ரெண்டா மாறிடுவார். Come to the good faith, God will become the friend to you. நல்ல பரிசுத்தத்துல வாங்க, கர்த்தர் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவார். Come in the good holiness, the Lord will become the கர்த்தரே துணையாய் மாற்றுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஃப்ரெண்டா வந்துடுவார். Make us the Lord your help, the Lord will come as a friend கர்த்தர் to you. கற்பிக்கிற யாவையும் மாத்திரம் நீங்க கைக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பார். Whatever the Lord command you, just follow that, the Lord will become the good friend to you. உலகத்துல இருக்கிற நண்பர்கள் எல்லாம் விட்டு விலகி கிறிஸ்துவை மாத்திரம் நேசித்து நாம் ஜெயாளிகளாய் மாறுவோமாக. Forsake all the friends of the valley, let us love only the Lord and become the overcomers of the world. உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு உலகத்துல நண்பர்கள் இருந்தால் அவளை ரட்சிப்புல கொண்டு வாங்க. If you are having the valley friends, just bring them to the salvation. உங்களுக்கு நண்பர்கள் இருந்தால் அவளை இந்த ஐக்கியத்துல கொண்டு வாங்க. If you are having the friends, bring them to this fellowship. உங்களுக்கு நண்பர்கள் இருந்தால் பரிசுத்த ஆவிக்குள்ள கொண்டு வாங்க. If you are having the friends, you bring them into the Holy Spirit. உங்களுக்கு நண்பர்கள் இருந்தால் அவளை ஜெப வீரர்களாய் மாற்றுங்க. If you are having the friend, make them as a good prayer warrior. ஒரு 4 ஃப்ரெண்ட் கிடைச்சா ஒரு பிரேயர் செல் ஸ்டார்ட் பண்ணுங்க. If you are getting the 4 friends, start a prayer cell. உங்க வீட்ல அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி உண்மையான ஃப்ரெண்டா இருப்பான், மத்தவனா ஓடியே போய்டுவான். Often your friends are visiting your home, ask them, let us pray for 10 minutes. True friend means they will hear, or the false friend they will run away. உங்க வீட்ல வந்து சொந்தக்காரனை நீ நைட் 10 மணிக்கு பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி உட்கார வை, வர்றானான்னு பாரு. You see whether your relatives to come to home or not. If you sing songs at 10 o'clock and pray. கரெக்ட்டா 4 மணிக்கு எழுப்பி உட்கார்ந்து முழங்கால் போடுங்க, நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எங்க வீட்ல இருந்தா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி பாரு. You may also just say to give, if you are in our house, you got to be there 4 o'clock, you get up and praise Lord. நீ அவன் வந்த உடனே சிடி போய் நீ வாடகை கேட்டு வந்து டிவிடி பிளேயரை வச்சு படம் போட்டு உட்கார்ந்தீன்னா பிசாசு செய்வன் எல்லாம் உனக்கு பலிக்கத்தானே செய்யும். When he comes immediately, you also go and get a rented CD and you also playing all the movie, everything means the devil will come home. மனுஷனுக்காக கிறிஸ்துவின் அன்பை விட்டு விடாதீங்க. Don't leave the love of God for the sake of men. தூக்கி எறி. Just throw it. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. The love of the world is enmity with God. ஆண்டவரே நான் உம்மை மாத்திரம் நேசிக்கிறேன். Lord, I love you alone. வாயை திறந்து எல்லாரும் அறிக்கையிடுங்க. Open your mouth and confess. நான் உம்மை மாத்திரம் நேசிக்கிறேன். Lord, I love you alone. இவர்கள் எல்லாரையும் என்னை நேசிக்கிறாயா? Are you loving more than all? அவன் சொன்னான், ஆம் ஆண்டவரே நீர் அதை அறிவீர் கர்த்தாவே. Yes Lord, you know that. இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. I love you more than all these, he said. மனிதனை நேசித்தாயே, என்னத்தை கண்டுபிடித்தாய்? You have loved men, what did you find? மனிதனை நேசித்து வாழ்க்கை இழந்தவர்கள் அநேகம் 1000 பேர்கள். Many thousands of people after they loved the man and lost their life. இயேசுவை நேசித்து வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்டவர்கள் கோடிக்கணக்கான பேர். Crores of people they have loved Lord Jesus Christ and built up their life. Hallelujah. மணவாட்டி சொன்னாள், இவரே என் சிநேகிதர். The bride says, this is my friend. மணவாட்டி சொல்றா, இவரே என் சிநேகிதர். The bride says, he is my friend. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். மணவாட்டியா மாற வேண்டியவர்களா சொல்லுங்க பார்க்கலாம். Those who want to change as a bride, let us all open our இயேசு வரும்பொழுது மகிமையிலே அவரை பார்ப்போம் என்ற நம்பிக்கையோடு எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே என் சிநேகிதர். Those who want to see Jesus when he comes in the glory, those who want to see him, say, open your mouth, Jesus is my friend. எல்லா தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பையும் இன்றைக்கு பலிபீடத்தில் வையுங்கள். நீங்க வாலிபர்களா இருக்கலாம், வயோதிபர்களா இருக்கலாம், குடும்பஸ்தரா இருக்கலாம், நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, உனக்கு இருக்கிற தவறான நண்பர்கள் இன்றைக்கு பலிபீடத்தில் வைத்து அதை உன்னை விட்டு அப்புறப்படுத்தப்படட்டும். முடிவெடு. உன்னை கடைசி டயத்துக்கு கொண்டு வந்துட்டார். நீ இப்ப நல்ல முடிவெடுக்க வேண்டிய ஒரு நேரம். போதும், உன் வாழ்க்கை சீரழிஞ்சது போதும், மனுஷனை நம்பி ஏமாந்தது போதும், கிருபையை இழந்தது போதும், தெய்வீகத்தை இழந்தது போதும், ஆசீர்வாதங்களை இழந்தது போதும், உன் சம்பாத்தியம் இன்னொருத்தண்ட போனது போதும். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு வெளியே வா. ஜாபாலா கராபா கத்ரா ஓரி பக்கரபா கத்திடா பலா கத்திடா கராபாயா. கிறிஸ்துவின் அன்பு உள்ளத்தில் ஊற்றப்பட்டவர்கள், தேவனுடைய அன்பு உள்ளத்தில் ஊற்றப்பட்டவர்கள் வேற யாரையும் நேசிக்க பாத்திரவான்கள் அல்ல. ஆம், நான் மனிதனை நேசித்ததினால் நான் துக்கப்பட்ட காலங்கள் உண்டு. மனிதனை நேசித்து என் கிருபை இழந்து போன காலங்கள் உண்டு. மனித சிநேகத்துக்காக என் பிரதிஷ்டையை உடைத்தது உண்டு. உலகத்தை நேசித்து தேவனுடைய அன்பை இழந்து போனது உண்டு. மனிதனை நேசித்து என்னுடைய தெய்வீகத்தை இழந்து போனேன். அது உண்மை. நான் தவறு செய்தேன்.
நான் இப்பொழுது உணர்கிறேன் சொல்றவங்க கை வைத்துங்க. அவன் வாடி போகும் புல்லுக்கு ஒப்பானவன். காலையிலே மலர்ந்து மாலையிலே வாடி போகக்கூடியவன். இயேசுவின் அன்பு மாறாதது, அது நிலையானது, அது நித்தியமானது. பின்மாற்றம், தோல்வி, இழப்பு, நஷ்டம், வேதனை, விரக்தி, இதுல சிக்கி இருக்கிறவர்கள் எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் சொல்லுங்க. இந்த ஒரு வார்த்தை தான் பேதுருவை தேவன் மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. சும்மா சொல்லு, தைரியமா சொல்லு, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இம்மகா அன்பிற்கு இணை ஒன்றும் இல்லையே உலகினிலே என் நேசரே. இம்மகா அன்பிற்கு இணை ஒன்றும் இல்லையே உலகினிலே என் நேசரே. தேவபலியாய் என்னை படைக்கிறேனே, ஜீவாதிபதி உமக்கு. தேவபலியாய் என்னை படைக்கிறேனே, ஜீவாதிபதி உமக்கு. இம்மகா அன்பிற்கு இணை ஒன்றும் இல்லையே இவ்வுலகினிலே என் நேசரே. இம்மகா அன்பிற்கு இணை ஒன்றும் இல்லையே இவ்வுலகினிலே என் நேசரே. ஜீவபலியாய் என்னை படைக்கிறேனே, ஜீவாதிபதி உமக்கு. ஜீவபலியாய் என்னை படைக்கிறேனே, ஜீவாதிபதி உமக்கு. ஜீவபலியாய் என்னை படைக்கிறேனே, ஜீவாதிபதி உமக்கு. ஜீவபலியாய் என்னை Hallelujah. Amen, 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 amen. நண்பனுக்காக பிணைக்கப்பட்டு, நண்பனுக்காக பிரயாசப்பட்டு, நண்பனுக்கு உதவி செய்ய போய் என்னுடைய சமாதானத்தை இழந்த காலங்கள் உண்டு. என் பணத்தை இழந்துக்கு உதவி செய்ய போய் என்னுடைய சமாதானத்தை இழந்த காலங்கள் உண்டு. என் பணத்தை இழந்த காலங்கள் உண்டு. என்னுடைய துக்கம் அதிகரித்த காலங்கள் உண்டு. எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? இன்றைக்கு நீங்க ஒரு சரியான ஒரு அறிக்கையோடு நீங்க திரும்பி போகணும். போதும், உலகத்தை சிநேகித்தது போதும். இயேசுவை மாத்திரம் சிநேகிப்பேன். அவர் உன்னை மாத்திரம் தானே நேசிக்கிறார். அன்றைக்கு எப்படி நேசித்தாரோ அதே போல இன்றைக்கு அவர் உன்னை நேசிக்கிறார்.